கஸ்தூரி. ஜெயந்தி, மெதுவா மெதுவாமா, பார்த்து எழுந்துரு. எதுக்கு இவ்வளவு அவசரமா எழுந்திருக்க? வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு. அம்மாவை வழியில பார்த்தேன் ஜெயந்தி. பாவம், உன்னை காணாம ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா இதெல்லாம்? நீ பாட்டுக்கு ஏன் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வந்த? பரத் எங்களை நம்பிதானே உன்னை எங்க வீட்டுல விட்டுட்டு வந்துச்சு. நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துட்ட. பரத்துக்கு நான் என்னமா பதில் சொல்றது? என்னால என் குடும்பத்துல பிரச்சனை வர வேண்டாம் தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். வாழ்க்கையில பிரச்சனை வராம பாத்துக்கணும். அப்படி மீறி வந்துட்டா அதை சமாளிக்கிற வழிய பாக்கணும். அதை விட்டுட்டு பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடுறது கோழத்தனம். என் பிள்ளைங்க சின்னவங்களா இருக்கும்போது அவங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எப்படிடா வாழ போறோன்னு ஆரம்பத்துல நான் ரொம்ப பயந்தேன். அப்புறம் எப்படியோ போராடி இதுவரைக்கும் வாழ்ந்துட்ட. பிரச்சனைய பார்த்து நாம பயந்தாதான் அது பிரச்சனையே. சரி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வா வாமா. வரேம்மா. சரிம்மா. எல்லாம் பெயின் இருக்கா? ஆமா டாக்டர், இங்க பரவாயில்ல. இங்க தான் ரொம்ப வலி. இங்க இங்க தான். கொடுங்க. இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் 1, நைட் 1, 3 டைம்ஸ் கொடுங்க. ஓகே, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். கஸ்தூரி, டாக்டர் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல. டயத்துக்கு மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுத்துருமா. கஸ்தூரி, டாக்டர் சொன்ன மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துறியா? தலையெல்லாம் வலிக்குது. நமக்கு உதவி பண்றாங்க. கண்ணு நல்லா ஆன உடனே முதல்ல இந்த பொண்ணு தான் பார்க்கணும். கடவுளே, ஏமா யாரம்மா பார்க்கணும்னே? என் புருஷனை உன் புருஷன் யாரு? பரத். சரி, உள்ள போய் கேளுமா. நீ நேரா என்கிட்ட தான் வந்திருக்கணும். புரியுதா? நீ ஏன் அந்த மாதிரி பண்ண? என்ன பண்ண சொல்ற? சார், யாருமா நீ? சார், நான் பரத் சாரை பார்க்கணும். நீங்க யாருமா? நான் அவரோட வைஃப். அவர் 3 நாளா வேலைக்கே வரலமா, லீவ் கூட சொல்லல.
என்னம்மா அவர் பொண்டாட்டின்னு சொல்றீங்க, ஏன் வேலைக்கு வரலன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லங்க, நான் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன், அதான் தெரியல. சரி, அவர் இங்க வந்தாருன்னா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சரிம்மா. வரேன். வாங்கம்மா. பொண்டாட்டிங்கிறாங்க, புருஷன் வேலைக்கு வர்றானா வரல. அவர் ஃப்ரெண்டு ராஜா வீடு கூட தெரியாது. தெரிஞ்சா அங்க போய் விசாரிச்சாலாவது அவரை பத்தி ஏதாவது தகவல் தெரியும்.